نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار أما بعد அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல ஜல்ல ஷானஹு வ தஆலாவின் பெயரால் ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ்வினுடைய அழைப்பை ஏற்று அவனுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜிதிலே வந்து அமர்ந்திருக்கின்ற அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய அன்பும் கருணையும் அவனுடைய மகபிரத்தும் நரக விடுதலையும் எங்கள் அனைவருக்கும் கிடைக்கட்டுமாக என்று ஆரம்பமாக பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, புனிதமிகு ரமலானுடைய மாதம் எங்களை வந்தடைந்து இன்னும் ஓரிரு தினங்களில் இந்த ரமலானுக்கு பிரியாவிடை கொடுக்கின்ற நிலையில் நாம் இருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய பார்வையில் ரமலான் என்பது மோமீன்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய ஈமானை வலுப்படுத்துவதற்கும் ஆன்மீகத்தை மேம்படுத்திக் கொள்வதற்கும் ஒழுக்க பண்பாட்டு விடயங்களை மேம்படுத்திக் கொள்வதற்குமாக வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு உன்னதமான ஆன்மீக பயிற்சி பாசறை என்று நாங்கள் சொல்லலாம். இந்த ஆன்மீக பயிற்சி பாசறையிலே சுமார் ஒரு மாத காலம் நாங்கள் பயிற்சி பெறுகிறோம். இந்த காலப்பகுதியில் நாம் பெறுகின்ற பயிற்சியின் மூலம்தான் எங்களுடைய ஏனைய மாதங்களுடைய செயல்பாடுகள் நடத்தைகள் அமையப் போகின்றன அல்லது தீர்மானிக்கப்பட போகின்றன. ரமலான் முடிய போகிற இன்றைய நாட்களில் இந்த ரமலானில் 27 தினங்களை நாங்கள் கடத்தி இருக்கிறோம். இந்த ரமலான் எங்களுக்குள் என்ன மாற்றத்தை கொடுத்திருக்கிறது? இந்த ரமலான் வினை திறனான ஒரு ரமலானாக, எனக்குள் மாற்றத்தை ஏற்படுத்திய ரமலானாக கடந்து போகிறதா? இந்த ரமலான் இலாபகரமான ரமலானாக அமைந்ததா என்பதை நாங்கள் முஹாசபா செய்ய வேண்டியிருக்கிறது. அப்போதுதான் இந்த ரமலானை நாம் பிரயோசனப்படுத்தியவர்களாக, பயன்படுத்தியவர்களாக, இதனூடாக பயன்பெற்றவர்களாக நாங்கள் மாற முடியும்.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் பொதுவாக எங்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டிய மாற்றங்களை நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, ஆன்மீக ரீதியாக நமக்குள் ஏற்பட வேண்டிய மாற்றம். உண்மையில் ரமலான் என்பது அடிப்படையில் எங்களுடைய ஆன்மீகத்தை வலுப்படுத்துகின்ற ஒரு காலப்பகுதி. அந்த ரமலானில் நாம் புரிகின்ற ஒவ்வொரு இபாதத்துக்களும், நாம் செய்கின்ற ஒவ்வொரு வணக்க வழிபாடுகளும் எங்களுடைய ஆன்மீகத்தை வலுப்படுத்துகிற இபாதத்துக்களாகவே இருக்கின்றன. இந்த ரமலான் நம்மிடம் ஏற்படுத்த வேண்டிய மிக அடிப்படையான மாற்றம் முராகபா என்று சொல்கின்ற அல்லாஹுடைய கண்காணிப்பு நம் மீது எப்போதும் இருந்து கொண்டிருக்கிறது என்ற சிந்தனையை எங்களுக்குள் அது விதைக்கிறது. அல் குர்ஆன் நோன்பை விதியாக்கிய வசனத்தை பேசுகிற போது, யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ள மனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்காகவே உங்களுக்கு முன்பிருந்தவர்களுக்கு நோன்பு விதியாக்கப்பட்டது போல உங்களுக்கும் விதியாக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் குர்ஆன் சொல்கிறது. உண்மையில் இங்குதான் தக்வா என்றால் என்ன, இந்த நோன்பினுடைய இலக்காக தக்வாவை குர்ஆன் சொல்கிறது. இந்த தக்வாவுடைய அந்த பண்பு, அந்த மாற்றம் எங்களிடத்தில் உருவாகி இருக்கிறதா என்று நாங்கள் முஹாசபா செய்ய வேண்டியிருக்கிறது. சஹாபாக்கள் தக்வா என்பதை வரைவிலக்கணப்படுத்துகிற போது, ஒரு மனிதர் முட்கள் நிறைந்த ஒரு பாதையினால் பயணம் செய்கிறார். முட்கள் நிறைந்த ஒரு பாதையினால் பயணம் செய்யும் போது தன்னுடைய கால்களில் முட்கள் தைத்து விடாது, தன்னுடைய ஆடையில் அங்குமிங்கும் கொழுவி கிழிந்து விடாத அளவுக்கு மிக நிதானமாக ஒவ்வொரு எட்டையும் அவர் எடுத்து வைத்து பயணத்தை மேற்கொள்வார். இது போன்றுதான் அவருடைய வாழ்க்கையின், ஒரு மோமினுடைய வாழ்க்கையின் எல்லா நிலைகளும் அமைந்திருக்க வேண்டும். அவருடைய எல்லா செயல்பாடுகளும் இப்படி நிதானமாக, சறுக்கி விழுந்து விடாமல், தீமைகளுக்குள் சிக்கி விடாமல் மிக நிதானமாக எடுத்து வைப்பது போன்ற ஒரு வாழ்க்கை முறைதான் தக்வாவுடைய வாழ்க்கையாக இருக்கிறது. எனவே இப்படியான தக்வாவுடைய மனிதர்களை உருவாக்குவதுதான் நோன்பினுடைய அடிப்படை இலக்கு என்பதை குர்ஆன் சொல்கிறது. எனவேதான் ஒரு மனிதர் நோன்பு நோற்றிருக்கின்ற காலப்பகுதிகளிலே அவர் காலையில் இருந்து மாலையில் நோன்பு திறக்கின்ற வரைக்கும் சில விடயங்களை தவிர்ந்து கொள்கிறார். ஹலாலான உணவு, ஹலாலான பானம், தனக்கு அனுமதிக்கப்பட்ட ஹலாலான மனைவி, இவற்றை தவிர்ந்து கொள்வதன் ஊடாக அவர் தன்னுடைய நோன்பை பாதுகாத்துக் கொள்கிறார். உண்மையில் ஒரு மனிதர் இவற்றை தவிர்ந்து கொள்கிறார் என்பது அவை ஹராமானது என்பதற்காக அல்ல. உணவு ஹலாலானது, குடிபானம் ஹலாலானது, தன்னுடைய மனைவியோடு உறவு வைத்துக் கொள்வதும் ஹலாலானது இருந்தும் அவர் அதை தவிர்ந்து கொள்கிறார். எதற்காக? அல்லாஹ் இந்த நேரங்களில் இதை தவிர்ந்து கொள்ளுமாறு சொல்லி இருக்கிறான் என்பதற்காக தவிர்ந்து கொள்கிறார். சில வேளைகளில் வீட்டில் அவர் தனியாக இருக்கிறார். தான் உண்டாலும் குடித்தாலும் உறவு வைத்துக் கொண்டாலும் வேறு யாருக்கும் தெரியாது என்கிற அளவுக்கு மிக கவனமாக, அல்லது அவர் மக்களுடைய கண்களை விட்டும் தனியாகத்தான் இருக்கிறாரோ, இருந்தாலும் கூட அதை செய்வதற்கு முன் வருவதில்லை. ஏன்? அல்லாஹ் தன்னை அவதானித்துக் கொண்டிருக்கிறான் என்கிற அந்த முராகபா. அல்லாஹ் தன்னை மனிதர்களுடைய கண்களில் இருந்து நான் விலகி இருந்தாலும், மனிதர்கள் என்னை பார்க்காவிட்டாலும் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே என்ற அந்த உணர்வு அவரிடத்தில் மேலோங்கி இருப்பதனால் அவர் ஹலாலையும் தவிர்த்து கொள்கிறார். ஹலாலை தவிர்த்து கொள்வதிலே பயிற்சி வழங்கப்பட்ட ஒரு மனிதனிடம் இஸ்லாம் எதை எதிர்பார்க்கிறது என்றால், நோன்பு அல்லாத காலங்களில் ஹராத்தை தவிர்த்து கொள்வதிலும் இந்த பார்வையும் பக்குவமும் அவருக்கு வர வேண்டும். தான் தனிமையில் இருக்கிறேன், இந்த பாவத்தை செய்தால் என்னை தவிர வேறு யாருக்கும் தெரியாது என்கிற மனோநிலையை விட்டு
இதை செய்தால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே என்கிற அந்த முராக்கபா அவரிடத்தில் வருமாக இருந்தால் அது அவரிடத்தில் நோன்பு அந்த பெரும் மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. உண்மையில் நாம் பல மீடியாக்களோடு தொடர்புகளை வைத்திருக்கிறோம். எதை நாம் உபயோகிக்கிற போதும் வேண்டத்தகாத, விரசமான, ஆபாசமான, தேவையற்ற விடயங்கள் வருகிற போது நாம் பிறருக்கு தெரியாமல் மறைத்துக் கொண்டு அதை பார்ப்பதற்கு முற்படுகிற போது இந்த முராக்கபா எங்களை கட்டுப்படுத்துகிற ஒரு பண்பாக மாற வேண்டும். அப்படி மாறுகிற அளவுக்கு எங்களிடத்தில் இந்த நோன்பு மாற்றத்தை உருவாக்கி இருந்தால் இந்த நோன்பை இந்த இலக்கில் நாம் வெற்றி கண்டிருக்கிறோம், இந்த மாற்றம் எங்களுக்குள் உருவாகி இருக்கிறது என்பது அர்த்தம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இதை நாம் எங்களுடைய உள்ளங்களில் கை வைத்து முஹாசபா செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த முராகபா என்கிற பண்பு இந்த ரமலானுக்குள்ளால் என்னிடத்தில் எத்தனை சதவீதம் உருவாகி இருக்கிறது? ரமலானுடைய ஆரம்ப நாட்களில் இருந்த நிலையில் இருந்து இப்போது எந்த அளவுக்கு அது வளர்ச்சி அடைந்திருக்கிறது? நான் எந்த அளவு தூரம் அல்லாஹுடைய இந்த கண்காணிப்பை, அல்லாஹ் தன்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்ற அந்த உணர்வோடு தன்னுடைய நடத்தைகளை ஒழுங்குபடுத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை நாம் சிந்திக்க வேண்டியிருக்கிறது. உண்மையில் அது உருவாகி இருந்தால் இது ஆன்மீக ரீதியாக எங்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிற மிகப்பெரிய மாற்றம். இரண்டாவது, அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ஆன்மீக ரீதியாக எங்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிற மிக முக்கியமான மாற்றம் இபாதத்துக்களில் அதிகமான ஈடுபாடு உருவாகி இருக்கிறது. பொதுவாக இபாதத்துக்கள் என்கிற போது அதை நாங்கள் ஃபர்லான இபாதத்துக்கள், சுன்னத்தான இபாதத்துக்கள் என்று இரண்டாக பிரிக்கிறோம். ஃபர்லான இபாதத்துக்கள் என்பது ரமலானுடைய காலங்களிலும் ரமலான் அல்லாத காலங்களிலும் நாங்கள் முறையாக கிரமமாக நிறைவேற்றப்பட வேண்டிய அடிப்படை கடமை இருந்தாலும் இந்த ரமலானுடைய காலங்களில் அதை முறையாக, நேர்த்தியாக, உரிய நேரத்தில் நிறைவேற்றுகிற பக்குவம் எங்களுக்குள் உருவாகி இருக்கிறது. ரமலானுக்கு முன்னர் ஃபர்லான தொழுகைகளிலே நாம் அலட்சியமாக இருந்திருப்போம். நிறைய கலாவாக தொழுகைகளை அலட்சியம் செய்கிற ஒரு மனப்போக்கிலே நாங்கள் இருந்திருப்போம். இப்போது ரமலானுடைய காலங்களில் பாங்கு சொன்னால், சில போது பாங்கு சொல்வதற்கு முன்னரே பள்ளிவாயலுக்குள் வந்து தொழுகையை எதிர்பார்த்து காத்திருக்கிற அளவுக்கு நாம் மாறி இருக்கிறோம் என்றால் அந்த இபாதத்துக்களில் எங்களுக்கு அதிக ஈடுபாடு உருவாகி இருக்கிறது. அதுபோன்று அந்த தொழுகைகளை நேர்த்தியாக, உள்ளச்சத்தோடு, உளப்பூர்வமாக, உயிரோட்டமான தொழுகையாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதிலும் எங்களிடத்தில் மாற்றம் உருவாகி இருக்கிறது என்றால் ஆன்மீக ரீதியாக எங்களுடைய இபாதத்துக்களில் ஒரு மாற்றம் உருவாகி இருக்கிறது. இரண்டாவது, சுன்னத்தான நஃபிலான வணக்கங்களிலும் நாம் கடந்த காலங்களை விட கூடுதலான ஈடுபாட்டை காட்டியிருக்கிறோம். சுன்னத்தான வணக்கங்களில் இரண்டு வகை இருக்கிறது. ஒன்று, நாம் ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்பின் உள்ள சுன்னத்துக்களை, அந்த சுன்னாக்களையும் தொடர்ச்சியாக போனி வருகிறோம். உண்மையில் ஃபர்லான தொழுகைகளில் நாம் காட்டுகிற அதே ஈடுபாடு அந்த ஃபர்லான தொழுகைகளுக்கு முன்பின் சுன்னத்துக்களையும் நாம் கிரமமாக தொழுவதிலே ஆர்வம் பெற்றிருக்கிறோம். அதுவும் இந்த சுன்னத்துகளிலே நாம் செலுத்துகிற மிகப்பெரிய ஆர்வம். அதையும் தாண்டி ரமலானிலே கியாமுல் லைலை நாங்கள் நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறோம். உண்மையில் இந்த ரமலானுடைய கியாமுல் லைல் என்பது ரமலானுக்குரிய வணக்கமாக மாத்திரம் அல்லாவிட்டாலும் ரமலானிலே அதை நிறைவேற்றுவதற்கு தனி ஒரு சிறப்பம்சத்தை இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. மன் காம ரமலான ஈமானன் வஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. ரமலானுடைய இரவுகளில் யார் ஈமானோடும் இஹ்திசாபோடும் கூலியை எதிர்பார்த்தும் நின்று வணங்குகிறாரோ, கியாமுல் லைலை நிறைவேற்றுகிறாரோ, அவருடைய முன் பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன என்ற உத்தரவாதத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். எனவே அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடாக நாங்கள் கியாமுல் லைலை தொடர்ச்சியாக நிறைவேற்றி வருகிறோம். உண்மையில் அந்த கியாமுல் லைலின் மீதான ஈடுபாடு
எங்களுக்கு அதிகரித்திருக்கிறது, இரா வணக்கத்தின் மீதான ஈடுபாடு அதிகரித்திருக்கிறது. எனவே தொடர்ந்தும் அதை நாம் நிறைவேற்றுவதிலே அந்த அந்த நடத்தையை, அந்த பழக்கத்தை தொடர்ந்தும் பின்பற்றுவதிலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலைக்கும் பிகியாமில் லைல், கியாமுல் லைலை, இரவு நேர வணக்கங்களை நீங்கள் கடைபிடித்து வாருங்கள். ஃபஇன்னஹா குர்பத்துன் இலா ரப்பிக்கும், அது உங்களுடைய ரப்பின் பக்கம் உங்களை நெருக்கி வைக்கும். வமன்ஹஅத்துன் அனில் இஸ்ம், பாவங்களை விட்டும் உங்களை அது தடுக்கும். எனவே அல்லாஹ்வுடைய நேசத்தை, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை உங்களுக்கு உருவாக்கி தருகிற மிக உயர்ந்த வணக்கம் கியாமுல் லைல் என்பது. அதை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வாருங்கள் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஆர்வப்படுத்தி இருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, நாம் இந்த வணக்கங்களை, சுன்னத்தான வணக்கங்களை மிக அதிக ஈடுபாட்டோடு இன்றைய ரமலானுடைய காலங்களில் செய்து வருகிறோம். இது இந்த நஃபிலான வணக்கங்களின் மீது எம்மிடம் உருவாகி இருக்கின்ற ஒரு ஆன்மீக மாற்றம் என்று நாங்கள் சொல்லலாம். பொதுவாக சுன்னத்தான வணக்கங்கள் என்று வருகிற போது அதை நாங்கள் பாரம்பரியமாக சடங்கு ரீதியான ஒரு வணக்கமாக அணுகக்கூடாது. சுன்னத்தான வணக்கங்கள் தான் ஃபர்லான வணக்கங்களில் நாம் விடுகின்ற தவறுகளை, குறைபாடுகளை நிவர்த்தி செய்கின்ற ஒரு உன்னதமான பங்கை அது வகிக்கிறது. நாளை மறுமையில் அல்லாஹ் ஃபர்லான வணக்கங்களை விசாரிக்கிற போது மலக்குகளை பார்த்து சொல்வான், இவருடைய ஃபர்லான வணக்கங்களில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் சுன்னத்தான வணக்கங்களில் இருந்து அதை பூர்த்தி செய்யுங்கள். எனவே நாம் சுன்னத்தான நோன்புகளை நோட்பதால் ஃபர்லில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை அது நிவர்த்தி செய்கிறது. சுன்னத்தான தொழுகைகளை நிறைவேற்றுவதனால் ஃபர்லுகளில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை அது நிவர்த்தி செய்கிறது. சுன்னத்தான சதகாக்களை நிறைவேற்றுவதனால் ஃபர்லான ஜகாத்தில் உருவாகின்ற தவறுகளை, குறைபாடுகளை அது நிவர்த்தி செய்கிறது. எனவே சுன்னத்தான வணக்கங்களில் நாம் காட்டுகிற ஈடுபாடு என்பது அது தொடர்ந்தும் இருக்க வேண்டும். ஃபர்லுகளில் ஏற்படுகின்ற குறைபாடுகளை அதன் ஊடாகத்தான் நாங்கள் அடைத்துக் கொள்வதற்குரிய வாய்ப்பை பெறுகிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்று நாம் பார்க்கிறோம், கடந்த ரமலானுக்கு முந்தியுள்ள நிலையை விட இந்த ஃபர்லான இபாதத்துக்களின் மீதான ஆர்வமும், அதையும் தாண்டி சுன்னத்தான வணக்கங்களுக்காக நாங்கள் கொடுக்கிற முக்கியத்துவமும் எந்த அளவுக்கு எங்களுக்குள் அதிகரித்திருக்கிறது. குறிப்பாக ரமலானுடைய இறுதி பத்திலே, பிந்திய இரவிலே இந்த கியாமுல் லைலை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக எங்களுடைய தூக்கங்களையும் தியாகம் செய்து, எங்களுடைய மனைவி பிள்ளைகளையும் எழுப்பிக் கொண்டு பள்ளிவாயலுக்குள் வந்து இந்த தொழுகையை நிறைவேற்றுகிறோம் என்றால், இந்த சுன்னத்தான வணக்கங்களின் மீதான ஈடுபாடு, அதீத ஈடுபாடு எங்களுக்குள் உருவாகி இருக்கிறது. இது எங்களுக்குள் உருவாகி இருக்கின்ற இன்னொரு மிகப்பெரிய மாற்றம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், அது போன்றுதான் இந்த இபாதத்துக்கள், இந்த நோன்பு எங்களிடத்தில் உருவாகி இருக்கிற இன்னொரு முக்கியமான மாற்றம் தான் அல் குர்ஆனோடுள்ள தொடர்பை நாங்கள் அதிகரித்திருக்கிறோம். ரமலானை குர்ஆன் அறிமுகம் செய்கிற போது ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன், ரமலான் என்பது அல் குர்ஆன் இறங்கிய மாதம் என்றுதான் குர்ஆன் அறிமுகம் செய்கிறது. ரமலானுக்கும் அல் குர்ஆனுக்கும் இடையிலான நெருக்கமான தொடர்பை அது காட்டுகிறது. அதேவேளை நாம் மிக அதிகமாக ஏனைய காலங்களை விட அல் குர்ஆனை அதிகமாக பாராயணம் செய்திருக்கிறோம். பலரிடம் கேட்டால் 5 தடவைகள், 7 தடவைகள், 10 தடவைகள் என்று இந்த ரமலான் முடிவதற்குள் அவர்கள் குர்ஆனை முழுமையாக பாராயணம் செய்து முடித்திருக்கிறார்கள். எனவே ரமலான் அல் குர்ஆனுடைய மாதம் என்ற வகையில் அந்த குர்ஆனுக்கும் எங்களுக்கும் இடையிலான தொடர்பு என்பது அதிகரித்திருக்க வேண்டும். அதிகரித்திருக்குமாக இருந்தால் அதுவும் எங்களிடத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பெரும் ஆன்மீக ரீதியான மாற்றம். சுரதிஷ்டவசம் ரமலான் முடிய போகிற இன்னும் ஓரிரு நாட்களில் கடைசி கட்டங்களில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுவரைக்கும் குர்ஆனை ஒரு தரமேனும் எங்களால் ஓதி முடிக்கவில்லையானால் உண்மையில் அது ஒரு நஷ்டமாக, ஒரு கைசேதமான விடயம்.
அல் குர்ஆன் இறங்கிய ஒரு மாதத்தில் இந்த குர்ஆனை ஒரு முழுமையாக ஒரு தடவையேனும் என்னால் ஓதி முடிக்கவில்லை என்று சொன்னால் உண்மையில் எங்களுடைய ஈடுபாடு குறித்து நாங்கள் சுய விசாரணை செய்ய வேண்டியிருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல் குர்ஆனை அதிகம் இந்த ரமலானிலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே ஓதி காட்டுவார்கள் என்று ஹதீஸ்கள் இருக்கிறது. சஹாபாக்கள், தாபிஈன்கள், சலஃபுகள் மிக அதிகமாக குர்ஆனோடு தொடர்பு வைத்துக் கொள்கிற ஒரு மாதமாக இந்த ரமலானை ஆக்கி இருக்கிறார்கள். எனவே இந்த ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் இடையிலான தொடர்பு என்பது வலுவானது. அது எங்களிடத்திலும் மாற்றத்தை உருவாக்கி இருக்குமாக இருந்தால் அந்த குர்ஆனை வெறுமனே பாராயணம் செய்வதோடு நிறுத்தி கொள்ளாது. அந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதிலும் நாம் ஆர்வத்தை செலுத்தி இருப்போமாக இருந்தால் அது இன்னும் ஒரு படி மேல் சென்று எங்களிடத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. குர்ஆனை ஓதுவதில் செலவழிக்கின்ற காலத்தை போல குர்ஆனுடைய கருத்துக்களை புரிந்து கொள்வதிலும் அதனுடைய விளக்கங்களை தெரிந்து கொள்வதிலும் நாம் காட்டுகிற ஆர்வமும் இந்த ரமலானில் அதிகரித்திருக்க வேண்டும். தஃப்சீருடைய வகுப்புகள், குர்ஆனுடைய மொழிபெயர்ப்புகளை வாசிப்பது, புரிந்து கொள்வது என்கிற விடயத்திலும் எங்களிடத்தில் அது பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, எனவே ரமலானில் குர்ஆனோடுள்ள நெருக்கத்தை நாம் அதிகரித்திருப்போமாக இருந்தால் அதுவும் எங்களிடத்தில் ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. இதுவரைக்கும் குர்ஆனை நாம் முழுமையாக ஓதி முடிக்க முடியாத நிலையில் இருந்திருக்கிறோம் என்றால் இன்னும் இருக்கின்ற ஓரிரு தினங்களிலாவது எங்களுடைய நேரங்களை ஒழுங்குபடுத்தி கொண்டு, எங்களுடைய வேலைகளை ஒழுங்குபடுத்தி கொண்டு, அதற்கென்று ஒரு நேர சூசியை உருவாக்கி கொண்டு இந்த குர்ஆனை பூர்த்தி செய்வதிலே நாம் அதிக கவனம் செலுத்த வேண்டியிருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, அதற்குரிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இன்னும் சில தினங்களுக்கு எங்களுக்கு இருக்கிறது என்றால் அதை நாம் தொடர்ச்சியாக செய்வதற்கு முயற்சிக்க வேண்டும். சில வேளைகளில் இந்த குர்ஆனுக்கும் எங்களுக்கும் இடையிலான தொடர்பு என்பது இந்த ரமலானோடு முடிந்து போய்விடுகிறது. மீண்டும் அடுத்த ரமலான் வருகிற போதுதான் குர்ஆனை திறந்து பார்க்கின்ற, குர்ஆனை ஓதுவதற்காக முயற்சி செய்கிற வழக்கத்தை கொண்டிராமல் குறைந்த அளவேனும் தினமும் அல் குர்ஆனோடு உள்ள தொடர்பை வைத்துக் கொள்கிற பக்குவம், அந்த மன உறுதியை இந்த ரமலானிலே நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டியிருக்கிறது. இதையும் தாண்டி அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலான் எங்களுக்குள் உருவாக்கி இருக்க வேண்டிய இன்னொரு அடிப்படையான மாற்றம் தான் அதிகம் பிரார்த்தனை செய்கின்ற, அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கின்ற மனிதர்களாக நாங்கள் மாறி இருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்வதற்குரிய சந்தர்ப்பங்களை அதிகம் நாங்கள் பெற்றிருக்கிறோம். நாங்கள் நோன்பாளிகள் என்ற வகையில் எங்களுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்ற மனிதர்களாக இருக்கிறோம். நாம் நோன்பு திறப்பதற்காக உட்கார்கிற அந்த இஃப்தாருடைய சந்தர்ப்பங்கள் எங்களுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுகின்ற சந்தர்ப்பம். நாம் சஹருடைய வேளைகளில் உணவு உண்பதற்காக எழுந்திருக்கின்ற அந்த இரவினுடைய பிந்திய பகுதி அல்லாஹு தஆலா முதல் வானத்திற்கு இறங்கி வந்து தங்களுடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வதற்கு நான் தயாராக இருக்கிறேன் என்று அறிவிப்பு செய்கிற சந்தர்ப்பம். அந்த வேளைகளில் எல்லாம் நாங்கள் எங்களுடைய தேவைகளை கேட்டு பிரார்த்திக்கிற வழக்கத்தை இந்த ரமலானில் உருவாக்கி இருக்கிறோம். உண்மையில் பிரார்த்தனை என்பது எங்களுடைய பலவீனத்தை அல்லாஹ்விடத்தில் முறையிட்டு அவனால் மாத்திரம்தான் முடியும் என்கின்ற அவன் வல்லமையை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய தேவைகளை, பிரச்சனைகளை அவனிடத்தில் முறையிடுகிற இந்த நடைமுறை, இந்த பழக்கம் இருக்கிறதே, இதை அல்லாஹு தஆலா விரும்புகிறார். உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், என்னிடத்தில் நீங்கள் துஆ செய்யுங்கள், உங்களுடைய துஆவை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்று அதற்கு பதிலளிக்கிறேன் என்ற உத்தரவாதத்தை குர்ஆன் எங்களுக்கு சொல்கிறது. எனவேதான் நாம் நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய பிரச்சனைகளுக்காக முறையிடுவதற்கு எங்களிடம் இருக்கின்ற ஒரே ஒரு பலமான ஆயுதம் இந்த துஆ மாத்திரம்தான். எங்களுடைய ஆற்றல்களையும் தாண்டி, எங்களுடைய சக்திகளையும் தாண்டி, எங்களுடைய பொருளாதாரங்களால் முடியாத, சாத்தியப்படுத்த முடியாது என்று நாங்கள் கருதுகிற விடயங்களை சாத்தியப்படுத்துகிற ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதம்தான் பிரார்த்தனை என்பது. எனவே அந்த பிரார்த்தனை செய்கிற மனிதர்களாக இந்த ரமலானிலே நாங்கள் எங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். குறிப்பாக எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக, எங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக,
எங்களுடைய ஊரினுடைய தேவைகளுக்காக, பொதுவாக முஸ்லிம் உம்மத்தினுடைய தேவைகளுக்காக நாங்கள் பிரார்த்தனை செய்திருக்கிறோம். நாங்கள் நோன்போடு பிரார்த்தனை செய்திருக்கிறோம். கியாமுல் லைல் என்கிற எங்களுடைய இரா வணக்கங்களில் பிரார்த்தனை செய்திருக்கிறோம். இந்த பிரார்த்தனைகள் ஒரு போதும் வீண் போவதில்லை. உலகிலே இந்த முஸ்லிம் உம்மா அனுபவிக்கின்ற துன்ப துயரங்களுடைய விடுதலைக்காக பிரார்த்திக்கிறோம். பலஸ்தீன முஸ்லிம்கள் இன்று அடைந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய துன்பியல் நிகழ்வுகளுக்காக பிரார்த்திக்கிறோம். இஸ்ரேலிய யூதர்களால் கொத்து கொத்தாக மனிதாபிமானமற்ற முறையிலே அநியாயமாக கொல்லப்படுகிற அந்த உயிர்களுக்காக நாங்கள் பிரார்த்திக்கிறோம், கையேந்திருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த பிரார்த்தனை தான் எங்களிடம் இருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதம். எனவே எப்போதும் எதையும் அல்லாஹ்விடம் பிரார்த்தனையின் மூலம் கேட்டு பிரார்த்திக்கிற மனிதர்களாக எங்களை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். இது எப்போதும் எங்களிடத்தில் இருக்க வேண்டிய அடிப்படையான ஒரு பண்பு. எதையெல்லாம் சாத்தியமற்ற விடயங்கள் என்று நாங்கள் கருதி நிராசை அடைந்து போகிறோமோ அந்த நேரத்தில் தான் அல்லாஹுடைய உதவியை எதிர்பார்த்து நாங்கள் பிரார்த்திக்கிறோம். கண்ணியத்துக்குரியவர்களே, அது மாத்திரம் அல்லாமல் எப்போதும் எந்த நிலையிலும் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்திக்கிற மனிதர்களாக மாற வேண்டும். அந்த பயிற்சியையும் பக்குவத்தையும் இந்த ரமலான் எங்களுக்குள் தந்திருக்க வேண்டும். அப்படி தந்திருந்தால் இந்த ரமலான் எங்களுக்குள் மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. இது போன்று அன்புக்குரிய சகோதரர்களே, நம்மிடத்தில் ரமலான் ஏற்படுத்தி இருக்கிற இன்னொரு மாற்றம் தான் எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய தவறுகளுக்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்கின்ற, இஸ்திக்பார் செய்கிற மனிதர்களாக நாங்கள் மாறி இருக்கிறோம். இந்த ரமலானில் தொழுகையாளிகளை காண்கிற போது, அவர்களுடைய பிரார்த்தனைகளை காண்கிற போது, தங்களுடைய பிரச்சனைகளை, தங்களுடைய பாவங்களை அல்லாஹ்விடத்திலே சொல்லி, தங்களுடைய பலவீனங்களை முறையிட்டு அதற்குரிய மன்னிப்பை கோருகிற நிறைய சந்தர்ப்பங்களை பார்க்கிறோம். எனவே இந்த தௌபாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிற ஒரு மாதம், நரகத்தில் இருந்து விடுதலை அளிக்கின்ற ஒரு மாதம். எனவே இந்த ரமலானில் நாம் நம்முடைய பாவங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்து, இஸ்திக்பார் செய்து, பாவ மன்னிப்பு கோருகிற வழக்கத்தை உருவாக்கி இருக்கிறோம் என்றால் அதுவும் எங்களுக்குள் உருவாகி இருக்கிற மிகப்பெரிய மாற்றம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இங்கு முக்கியமாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், எங்களுடைய பாவங்களிலே துனூபுல் ஹலவாத் என்கின்ற தனிமையில் நாம் செய்கிற பாவங்கள், இந்த பாவங்களுக்காக நாம் அடிக்கடி அல்லாஹ்விடத்தில் இஸ்திக்பார் செய்ய வேண்டிய, தௌபா செய்ய வேண்டிய கடமைப்பாட்டோடு இருக்கிறோம். மக்களோடு இருக்கிற போது சாலிகான மனிதர்களாக நடந்து கொள்கிறோம். நாங்கள் தனியாகிவிட்டால், பாவம் செய்வதற்குரிய வாய்ப்பு கிடைத்தால் யாரும் எங்களை கண்டுகொள்வதில்லை என்ற மனோநிலையோடு அந்த பாவங்களை நாம் செய்ய தொடங்கினால் அது துனூபுல் ஹலவாத் என்கின்ற தனிமையில் செய்கின்ற பாவங்களாக மாறுகிறது. எனவே அப்படியான நிலைமைகளிலும் அல்லாஹ்விடத்திலே அந்த பாவங்களில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்கிற நிலை உருவாக வேண்டும். ரமலானுடைய ஆரம்ப நாட்களில் நான் செய்த பாவங்கள், என்னிடத்தில் இருந்த தவறுகள் விடுபட்டு இப்போது அதிலிருந்து நான் முழுமையாக விடுபட்டிருக்கிறேன் என்றால் என்னிடத்தில் இஸ்திக்பாரும் தௌபாவும் ஒரு பெரும் பணியை என்னிடத்தில் உருவாக்கி இருக்கிறது. முதலில் நாம் செய்கிற பாவங்கள் குறித்த கவலை நம்மிடத்தில் உருவாக வேண்டும். நாம் செய்த பாவங்களில் இருந்து முதலாவது ஆரம்பமாக நாங்கள் விடுதலை பெற வேண்டும். இதற்கு பிறகு இந்த பாவங்களை நான் செய்ய போவதில்லை என்ற உறுதிமொழியை எடுத்துக்கொண்டால் அதுவே தௌபாவாக மாறிவிடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த தௌபாவை வழக்கப்படுத்திக் கொள்கிற மனிதர்களாக நாம் மாறி இருக்கிறோம் என்றால் இந்த ரமலான் எங்களிடத்தில் மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. அது போன்று இந்த ரமலான் எங்களுக்குள் உருவாக்கி இருக்கிற இன்னொரு மாற்றம் தான் நாங்கள் அதிகமாக சதகாவையும் ஜகாத்தையும் நிறைவேற்றுகிற மனிதர்களாக மாறி இருக்கிறோம். இந்த ரமலான் எங்களை அதிகம் சதகாக்களை, தர்மங்களை செய்கிற மனிதர்களாக மாற்றி வைத்திருக்கிறது. எங்களுடைய குடும்பங்களில் ஏழைகளுக்காக, கஷ்டப்பட்டோருக்காக உதவி செய்திருக்கிறோம். சமூகத்தில் நாம் அறிந்த பல மனிதர்களுக்காக எங்களுடைய பொருளாதாரங்களை கொடுத்து சதக்கா செய்திருக்கிறோம். இந்த ரமலானிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புயல் காற்றையும் விட
வேகமாக தன்னுடைய பொருளாதாரங்களை சதக்கா செய்பவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற ஹதீஸுக்கு ஒப்ப நம்மிடம் இருக்கின்ற பொருளாதாரங்களை நம்முடைய வசதிக்கு ஏற்ப நாம் செலவு செய்திருக்கிறோம். ஜகாத்தை முறையாக கணக்கிட்டு நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அது கடமையாக கொடுக்க வேண்டிய ஒரு பகுதி. இதையும் தாண்டி சதக்காக்களை தாராளமாக நாங்கள் கொடுத்திருக்கிறோம். கல்வி பணிக்காக, அவர்களுடைய பொது தேவைகளுக்காக, தாவாவுடைய தேவைகளுக்காக என்று நாங்கள் சதக்காக்களை அதிகமாக செய்கிற ஒரு பக்குவத்தை பெற்றிருக்கிறோம் என்றால் இந்த ரமலானும் எங்களுக்குள் மாற்றத்தை கொடுத்திருக்கிறது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நாம் ஒவ்வொரும் தனித்தனியாக இருந்து இந்த மாற்றங்கள் குறித்து முஹாசபா செய்தால் எந்த அளவு தூரம் இந்த விடயங்கள் எனக்குள் மாற்றத்தை கொடுத்திருக்கிறது, என்னென்ன விடயங்களில் இதில் குறைபாடு இருக்கிறது, எதில் இன்னும் மாற்றம் வர வேண்டி இருக்கிறது என்பதை நாம் முஹாசபா செய்து கொண்டால் இருக்கின்ற இந்த ஓரிரு தினங்களுக்குள் அதை மாற்றிக்கொள்கின்ற, அந்த மாற்றத்தை உருவாக்கி கொள்கிற ஒரு நன்மக்களாக எங்களை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். அப்படி மாறுகிற போதுதான் இந்த ரமலான் எங்களை கடந்து போகிற போது ஒரு வினைத்திறனான ரமலானாக அது எங்களை கடந்து செல்லும். இந்த ரமலான் எங்களுக்கு ஒரு இலாபகரமான ரமலானாக அது எங்களை விட்டும் கடந்து செல்லும். இல்லாவிட்டால் ஏனைய ரமலான்களை போல இதுவும் ஒரு மாதமாக எங்களை கடந்து செல்லும். எந்தவித மாற்றங்களையும் அது எங்களுக்குள் உருவாக்கவில்லை என்றால் உண்மையில் அது ஒரு கைசேதமான நிலை என்பதை நாங்கள் கவனத்தில் எடுத்து அல்லாஹு தாலா அந்த மாற்றங்களை உருவாக்கி கொள்கிற நன்மக்களாக எங்களை கபூல் செய்து கொள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி வகஃபா வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா இபாதிஹி அல்லதீன இஸ்தஃபா. அம்மா பஅத். அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலான் எங்களிடத்தில் இரண்டு வகையான அடிப்படை மாற்றங்களை உருவாக்கி இருக்கிறது. ஒன்று, ஆன்மீக ரீதியாக எங்களிடத்தில் என்னென்ன மாற்றங்களை அது உருவாக்கி இருக்கிறது, உருவாக்கி இருக்க வேண்டும், அதில் குறைபாடு இருந்தால் நாம் நிவர்த்தி செய்ய வேண்டிய பகுதிகள் குறித்து நாங்கள் சுருக்கமாக புரிந்து கொண்டோம். இரண்டாவது, இந்த ரமலான் எங்களிடத்தில் உருவாக்கி இருக்க வேண்டிய இன்னொரு மாற்றம்தான் பண்பாடு, ஒழுக்க விழுமியங்களில் ஏற்பட்டிருக்க வேண்டிய மாற்றம். உண்மையில் ரமலான் வெறுமனே ஆன்மீக ரீதியாக மாத்திரம் எங்களை பக்குவப்படுத்துகிற, எங்களை வலுப்படுத்துகிற மாதம் அல்ல. அது எங்களை பண்பாட்டு ரீதியாகவும் ஒழுக்க ரீதியாகவும் பண்படுத்துகிற ஒரு மாதமாக இருக்கிறது. எங்களுடைய பேச்சில், எங்களுடைய உணர்வுகளில், எங்களுடைய நடத்தைகளில் இந்த ரமலான் பண்பாட்டு ரீதியாகவும் ஒரு பெரும் மாற்றத்தை கொடுக்கிறது. மிக பிரதானமாக பொறுமை, சகிப்புத்தன்மை என்ற பண்பை, அந்த பண்பாட்டை, அந்த ஒழுக்கத்தை இந்த ரமலான் எங்களுக்குள் விதைத்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே, நோன்பு நோற்றிருக்கின்ற ஒருவரை பார்த்து ஒருவர் ஏசினால் அல்லது அவரோடு சண்டைக்கு வந்தால் கூட தான் ஒரு நோன்பாளி என்று அவர் விலகிக் கொள்ளட்டும் என்று சொன்னார். ஏன்? அவர் அநியாயமாக ஏசப்படுகிற போது, அநியாயமாக துன்பப்படுத்தப்படுகிற போது அதற்கு மாற்றுவிடாக அதற்குரிய நடவடிக்கையை எடுப்பதற்குரிய உரிமை அவருக்கு இருக்கிற போதும் அவர் பொறுமை காக்குமாறு, சகிப்புத்தன்மையை கடைபிடிக்குமாறுதான் இஸ்லாம் அவருக்கு சொல்கிறது. உண்மையில் ஒரு ஒற்றுமைப்பட்ட சகோதரத்துவ உணர்வோடு வாழுகிற ஒரு சமூக கட்டமைப்பை இதன் ஊடாக உருவாக்க வேண்டும் என்று இஸ்லாம் விரும்புகிறது. அல் குர்ஆனும் கூட தக்வாவுடைய மனிதர்களுடைய பண்பை அடையாளப்படுத்துகிற போது முத்தகீன் அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா வல் காலிமீனல் கைல் வல் ஆஃபீன அனின் நாஸ். முத்தகீன்கள், நோன்பு உருவாக்க விரும்புகிற அந்த தக்வாதாரிகளுடைய பண்பு என்னவென்றால் யுன்ஃபிகூன ஃபிஸ் ஸர்ராஇ வல் ضرா, கஷ்டமான நிலைகளிலும் செழிப்பான நிலையிலும் அவர்கள் தங்களுடைய பொருளாதாரங்களை அல்லாஹ்வின் பாதையில் செலவு செய்வார்கள். வல் காலிமீனல் கைல், கோபத்தை மென்று விடுவார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மனிதர்களை மன்னித்து விடுவார்கள். எனவே பொறுமையும் சகிப்புத்தன்மையும் ரமலான்
எங்களிடத்தில் ஏற்படுத்த வேண்டிய மிக அடிப்படையான மாற்றம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அது பண்பாட்டு ரீதியாக, ஒழுக்க ரீதியாக எங்களிடத்தில் உருவாக வேண்டிய அடிப்படை மாற்றம் என்பதை நாங்கள் புரிய வேண்டும். அது போன்றுதான் எங்களுடைய உள்ளங்களை இந்த ரமலான் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறது. பிறரை பற்றி பிறரோடு தர்க்கம் செய்வதையோ, பிறரோடு சண்டையிடுவதையோ, பிறருக்கு ஏசுவதையோ தடுக்கிற மார்க்கம் என்றால், பிறரை பற்றி தப்பெண்ணம் கொள்வதையும், பிறரை பற்றிய தேவையற்ற எண்ணங்களை தங்களுடைய உள்ளங்களில் உருவாக்கி கொள்வதையும் அவை தடுக்கிறது. அதன் மூலம் எங்களுடைய உள்ளங்களை அது தூய்மைப்படுத்துகிறது. எனவே ஒரு மனிதனிடத்தில் இன்னொருவரை பற்றிய குரோதமும் வஞ்சகமும் காழ்ப்புணர்வும் இல்லாத தூய்மையான அப்பழுக்கற்ற உள்ளம் கொண்ட மனிதர்கள் இந்த ரமலானின் ஊடாக பண்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் இந்த ரமலானுடைய பண்பாட்டு ரீதியான மாற்றமாக இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பண்பாட்டு ரீதியாகவும் இஸ்லாம் இந்த ரமலானின் ஊடாக எங்களிடத்தில் மாற்றத்தை எதிர்பார்க்கிறது. எனவே அஹ்லாக், பண்பாடுகள் என்பது வெறுமனே ஒழுக்க சார் சில ஒழுங்குகளுக்காக சொல்லப்படுகிற விடயம் அல்ல. அது ஈமானோடு தொடர்பட்டது. ஈமான் உள்ள மனிதனிடத்திலே, மோமீனாக தன்னை அடையாளப்படுத்துகிற மனிதனிடத்திலே சில அடிப்படை பண்பாடுகள் என்பது இயல்பாக அவனிடத்தில் வர வேண்டியிருக்கிறது. எனவே இந்த நோன்பு மோமீன்கள் மீது கடமையாக்கப்பட்ட வணக்கம் என்ற வகையில் அவர்களிடத்தில் எப்படி ஆன்மீக பக்குவம் நிறைந்திருக்கிறதோ அதையும் தாண்டி பண்பாட்டு ரீதியாக, ஒழுக்க ரீதியாக அவர்களிடத்தில் ஒரு பெரும் மாற்றத்தை இந்த ரமலான் உருவாக்கி இருக்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இந்த இரண்டு அடிப்படை மாற்றங்களையும் தான் குர்ஆன் மிகச் சுருக்கமாக லஅல்லகும் தத்தகூன், நீங்கள் தக்வா உள்ள மனிதர்களாக மாறுவதற்காக உங்களுக்கு இந்த நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது என்று நோன்பினுடைய இலக்கை மிகச் சுருக்கமாக சொல்கிறது. இந்த அத்துணை மாற்றங்களும், இந்த அத்துணை விளைவுகளும் தான் இந்த தக்வா என்ற இலக்குக்குள் மறைந்திருக்கிறது. இந்த தக்வா என்ற இலக்கினுடைய விரிவான விடயங்களை தான் நாங்கள் ஒவ்வொன்றாக பார்க்கிறோமே தவிர, இந்த ரமலான் சொல்கிற இந்த நோன்பு உருவாக்க விரும்புகிற மிக முக்கியமான அம்சம் தான் இந்த தக்வா என்ற இலக்காக இருக்கிறது. குர்ஆன் சொல்கிற போது இது எங்களுக்கு மாத்திரம் விதியான ஒரு வணக்கம் அல்ல, எங்களுக்கு முன்பு வாழ்ந்த சமுதாயங்களுக்கும் கூட இந்த நோன்பு விதியாக்கப்பட்டிருக்கிறது என்றால், வரலாற்றிலே மனிதர்களை பக்குவப்படுத்த, மனிதர்களை ஆன்மீக ரீதியாக வலுப்படுத்த, மனிதர்களை பண்பாட்டு ரீதியாக நெறிப்படுத்துவதற்கு அல்லாஹ் எல்லா சமூகங்களுக்கும் பொதுவாக வழங்கிய ஒரு கடமைதான் நோன்பு என்பது. எனவே அந்த நோன்பின் ஊடாக தக்வா என்ற இலக்கு அடைய பெற்றால் எல்லா வகையான பண்பாடுகளும், எல்லா வகையான ஆன்மீக மாற்றமும் இயல்பாக ஒரு மனிதனிடத்தில் வரும் என்பதுதான் மிக சுருக்கமாக அந்த வசனம் சொல்ல வருகிற செய்தியாக இருக்கிறது. எனவே இதில் பெருமளவிலான மாற்றத்தை உள்வாங்கியவர்களாகத்தான் இந்த 27வது தினத்தை நாங்கள் கடந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, இன்னும் நாங்கள் சுய விசாரணை செய்து கொண்டு எங்களுக்குள் இந்த மாற்றங்களில் குறைபாடுகள் ஏற்பட்டிருப்பின் அதை நிவர்த்தி செய்து கொள்வதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். அதேவேளை இங்கு பெறுகின்ற இந்த ஒரு மாத கால பயிற்சி, இங்கு பெறுகின்ற இந்த ஒரு மாத காலத்தில் நாம் பெறுகின்ற பயிற்சியும் பாடங்களும் தான் ஏனைய 11 மாதங்களுக்கும் எங்களுடைய நடத்தைகளை ஒழுங்குபடுத்துகிற ஒரு ஜீவ சக்தியாக, ஒரு உயிரோட்டமான மாற்றமாக அது அமைய வேண்டும். அதுதான் எங்களை ஏனைய காலங்களில் நேர்த்தியாக அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற மனிதர்களாக எங்களை மாற்றுவதற்குரிய சக்தியையும் வலிமையையும் மாற்றத்தையும் இந்த மாதம் தான் எங்களுக்கு கொடுக்கிறது. எனவே இதிலிருந்து நாங்கள் பெறுகிற அந்த சக்தியும் வலிமையும் தான் எங்களை ஏனைய காலங்களுக்கும் நன்கு செயற்படுகிற மனிதர்களாக மாற்றும். எனவே அதற்குரிய வகையில் எங்களை மாற்றிக்கொள்கிற ஒரு ரமலானாக இதை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். இந்த ரமலான் எங்களை கடைந்து போகிற போது வினைத்திறனாகவும் விளைதிறனாகவும் எங்களிடத்தில் இருந்து அது பிரிய வேண்டும்.
இந்த ரமலான் உருவாக்கிய நல்ல ரப்பானிய மனிதர்களாக நாங்கள் மாற வேண்டும். அல்லாஹு தாலா வெறுமனே ரமலானிய மனிதர்களாக மாத்திரமல்லாமல் ரப்பானிய மனிதர்களாக நாங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும். அல்லாஹு தாலா அந்த ரப்பானிய மனிதர்களாக எங்கள் அனைவரையும் கபூல் செய்து கொள்வானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாம்.